ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, இன்றைக்கி கண்டென்ட் இல்லை. நீங்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் வீடியோ லேட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேதி 20 மாதம் 20ஆம் தேதி எனக்கு மகளிர் குழு நான் கூட்டம் போடுவேன். கூட்டம் போட்டால் 12 பேரும் வருவாங்க. சப்போஸ் வர முடியாதவங்க பணத்தை கொடுத்து விட்ருவாங்க. இப்போ தான் நவீன காலமாயிருச்சு, ஜிபே பண்ணி விட்டுறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு பண்ணி விட்டுருவாங்க. அவர் பணத்தை எடுத்து எங்ககிட்ட கொடுப்பாரு, இல்லை நான் வரைய போய் கட்டிட்டு வந்துடுவார். நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து நோட்டில் எழுதி கொடுத்துருவேன். அவர் போய் பணத்தை வந்து பேங்க்கில் போட்டு வந்துடுவார். பில் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துருவாரு. நான் வந்து நோட்டில் பின் பண்ணி வச்சுருவேன். இப்படி தான் என்னுடைய மாதம் 20ஆம் தேதி என்னுடைய மகளிர் குழு கூட்டம் வந்து போகும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போடாதவங்க லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். லைக் ஏன் போடணும் நேற்றே சொன்னேன். என் தங்கம் வந்து ஸ்கூலுக்கு ஆஃப் டே போயிட்டு வந்துட்டாரு. இல்லையா? ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க தங்கத்துக்கு? ஒன்றும் சொல்லி கொடுக்கலையா? மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? எது இப்படி கையை விரிக்கிறான்? மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இதுனா என்னது? ஓ, இப்படி அப்பு சிட்டு கை தூக்க சொன்னாங்களா? வெரி குட். என் பிள்ளை பாருங்க, இப்படி சொல்லுவாங்களா? அப் டவுன் அப்படி சொன்னாங்களா? இப்படி கையை நீட்ட சொன்னாங்களாம். என் தங்கம் அவன் பேர் பேரோட சொல்லி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அப்புனா என்னது? அப்புனா என்ன செய்யணும்? அப்புனா கை தூக்கணும். டவுன் டவுன் டவுன்னா கையை கீழே போட்டுடணும். என் பிள்ளைக்கு இன்னைக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்கள் முன்னாடி தான் நானே கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து மகளிர் குழுவுக்கு 20ஆம் தேதி பணம் போட்டுருவேன். 2 நாள் நாளைக்கு ஒரு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அனுப்பி விட்டுக்கிறேன். 24 மணி நேரம் பணம் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் மறுநாள் வந்து நான் எடுத்து கொடுத்துருவேன். அந்த 24 மணி நேரம் எடுத்து கொடுக்குறது எப்படி எடுத்து கொடுப்பேன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். செக் புக்கு வந்து நான் மாசமாக இருக்கும்போதே வாங்கி வச்சுட்டேன். இருங்க காட்டுறேன் பாருங்க. நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் பர்ஸு நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, ஹேண்ட்பேக் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. எனக்கு வாங்கணும்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்ததில்ல. நான் அவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்குறேங்க, எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்கன்னு. மனுஷன் வாங்கி தர மாட்டேங்காரு, ஏன்னு தெரியல. சாப்பிட்றது கூட வாங்கி கொடுத்துட்றாரு ஏதாவது நம்ம கேட்டோம்னா, ஆனால் அந்த ஹேண்ட்பேக் வாங்கி தர மாட்டேங்காரு. சரி பரவாயில்ல. அதே மாதிரி இன்னொரு ஆசை, சுடிதார் போடணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அதை நிறைவேற்றிட்டது. அதுக்கப்புறம் நீ போட்டுக்கோ அப்படின்னாரு. அவர் வாயால் அந்த வார்த்தை வந்ததே பெருசு. இது வந்து பக்கத்து வீட்டக்கா. இப்போ நான் வாடகைக்கு வந்திருக்கேன்ல, எங்கள் பக்கத்து காம்ப்ளெக்ஸில் மாடியில் ஒரு அக்கா எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து எனக்கு இந்த பர்ஸு கொடுத்தாங்க. அவங்க யூஸ் பண்ண பர்ஸு தான், இருந்தாலும் நான் சொன்னதுனால அந்த அக்கா வந்து ஒரு நிமிஷம் இருங்க. பக்கத்து வீட்டக்கா வந்து கொடுத்த பர்ஸு இது. இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, மகளிர் குழுவுக்கு பணங்கள்லாம் வாங்கி கலெக்ஷன் பண்ணி இதில் சேர்த்து வச்சு என் மையன் எட்டி பார்க்குறான். கலெக்ஷன் பண்ணி சேர்த்து வச்சு இதில் வச்சு நான் கணக்கு பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அப்படியே பையோடு கொடுத்து விட்ருவேன். தள்ளிக்க தம்பி 3 நோட்டு மெயின்டைன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதாரம் இந்த ஒரு நோட்டு தான் மெயின்டைன் பண்ணேன். இப்போ லோன் வாங்கினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 2 நோட்டு வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஆக மொத்தம் இப்படி 3 நோட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உள்கடன் கொடுக்கறது, வெளிக்கடன் கொடுக்கறது, லோன் வாங்கினது எல்லாமே அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இந்த 3 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு ஆட்டக்கூடாது, கீழே விழுந்துடும், தொடக்கூடாது. அது ஸ்டாண்டு. 3 பிள்ளையும் வச்சுக்கிட்டு, ஆமாம் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ எடுக்க முடியுதா? நான் அதனால தான் ஒன்று அவங்க தூங்கும்போது நான் எடுத்துருவேன் வீடியோ, இல்லாட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எடுப்பேன், இல்லாட்டி தூங்கும்போது நான் போய் அது பாருங்கள் நமக்கே ரோல் ஆகுது, அந்த மாதிரி டயத்தில் எடுத்து வச்சுருவேன். இன்னொன்று வீடியோ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் எந்த எடிட்டுமே பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க டிஸ்டர்பன்ஸாக எதாவது வந்தால் எடிட் பண்ணி போடுவாங்கள்ல, நான் எதையுமே எடிட் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஒரு 8 நிமிஷம் எனக்கு 8 நிமிஷம் யூடியூப்பில் 8 நிமிஷம் பேசினா தான் விளம்பரம் கொடுப்பாங்க. 2 மிடில் ஆடு, ரோல் ஆடு, ஸ்கிப்பபிள் ஆடுன்ட்டு 3 விளம்பரம் கொடுப்பாங்க. அதுக்காக 8 நிமிஷம் வீடியோ போடணும். அந்த 8 நிமிஷம் போட்டால் மட்டும்தான் 3 விளம்பரம்.
அந்த 3 விளம்பரத்தையும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த காசு வந்து வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இப்போ ஒரு 15 ரூபா வருதுன்னா அதில் ஒரு 50 காசு 1 ரூபா கட் ஆயிரும். நீங்கள் பார்க்கக்கூடிய விளம்பரங்களுக்கு மட்டும்தான் காசு. நேற்றைய சொன்னதில் வியூஸுக்கு காசுன்னு, அந்த வியூஸுக்கு எப்படி காசு தர்றாங்கன்னா விளம்பரம் வருது பார்த்தீங்களா, அந்த விளம்பரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதில் அந்த விளம்பரத்தை பார்க்கறதுனால தான் காசே. அவங்க தான் நமக்கு காசு கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த 3 நோட்டு மெயின்டைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீலு, ஒவ்வொரு மகளிர் குழுவுக்குன்னு இந்த சீல் பேடெல்லாம் கொடுத்துருவாங்க. இது இதோ இந்த ஸ்டாம்ப் பேட் இதெல்லாம் நான் வந்து எங்களுடைய சந்தா காசில் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். சந்தா காசு ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 2 பேர் 3 பேர் விடுபட்டு போகும். அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு 70 ரூபா 80 ரூபா கலெக்ஷன் ஆகும். அந்த 80 ரூபாயை எங்கள் வீட்டுக்காரர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நீங்கள் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுங்கன்னு அனுப்பி விட்ருவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 அம்மா வெயிட்டு தூக்கக்கூடாது, அந்த 3 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இந்த இதையும் மெயின்டைன் என் பிள்ளைகளை கூட மேய்ச்சிருவேங்க. இந்த மகளிர் குழுவில் உள்ளவங்களை மேய்க்க முடியல என்னால். நெசமாவே எங்கள் குழுவில் உள்ளவங்க கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க. உங்களை மேய்க்க முடியல என்னால். ஏன்னா லோனுக்கு வந்து லோன்னு என்னை அலைய விடுறாங்க. அந்த ஃபோன் பண்ணி என்னால் ஒரு 12 பேர் இருக்கோம், ஒரு ஆள் லோன் வேணான்ட்டாங்க. 11 பேரை அந்த பணத்தை வந்து என்னால் கலெக்ஷன் பண்ண நாக்கு தள்ளி போயிருக்கு. சரி, குழந்தை பெற்றுட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் சிரமப்படாமல் கட்டணுன்ட்டு நினைக்கிறாங்களா, ஒரு சிலரால் தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது அந்த பணத்துக்கு. அடுத்து வந்து இன்னைக்கு அதாவது லோனு 2000 ரூபானா 2000 ரூபா கட்டிட்டு போயிடுவாங்க. அது இந்த 20ஆம் தேதி ரொம்ப மோசம். ஏன்னா உள்கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு வட்டி சொன்னால் ஒரு வட்டி வந்து மகளிர் சுய உதவி குழுவில் லாபமே இந்த வட்டி தான். இந்த வட்டிக்கு ஒருத்தவங்களுக்கு புரியாது. அதை புரிய வைக்கணும்னா எனக்கு வயசாகி போயிடும் போல். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நான் வந்து மொத்தமாக பணத்தை வாங்க மாட்டேன், ஒவ்வொருத்தராக முடிச்சுட்டு தான் அடுத்தவங்ககிட்ட வாங்குவேன். இப்போ ஒருத்தர் 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஒருத்தர்கிட்ட வாங்கி அவங்களுடைய சேமிப்பு உள்கடன் வட்டி எல்லாம் வாங்கி அவங்க புரிய வைக்கணும்னா எனக்கு நாக்கு தள்ளி போயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அசல் உள்கடன் வட்டி எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு புரியும், அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். என் பிள்ளைகளை கூட வச்சு மேய்ச்சிருவேன் போட. அழுக்கா இருக்கா? 3 பிள்ளைங்களை கூட வச்சு மேய்ச்சிருவேங்க. இவங்களை வச்சு மேய்க்க முடியல, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ரெஷர் ஆயிடுது. இருந்தாலும் நான் யார்ட்டையும் மூஞ்ச கட்டினதில்லை, இது வரைக்கும் யாரையும் திட்டினதில்லை. அமைதியாக தான் சொல்லுவேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவேன். நான் கோவப்படுறது எல்லாமே மத்தியானத்தில் பல்லு வளர்க்குறாங்க. நான் கோவப்படுறது பேசுகிறது எல்லாமே என் பிள்ளைகிட்ட என் வீட்டுக்கார்ட்டே மட்டும்தான். மற்றவங்ககிட்ட யார்ட்டையும் நான் மூஞ்ச காட்டினதில்லை, காட்டவும் மாட்டேன். ஏன்னா நல்லா பண்ண மூஞ்சில் முழிக்கணும் இல்லையா. எங்கள் வீட்டுக்காரர் நானும் அடிச்சுக்கிறோம், பிள்ளைகளை நானும் அடிச்சுக்கிறோன்னா அது நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளவங்க நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுக்குருவாங்க. ஆனால் வயிறு புண்ணு இறங்கு வெளியில் உள்ளவங்க அப்படி இல்லைல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். 8 நிமிஷம் பொறுத்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிக்கலைனாலும் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு நல்ல கண்டென்ட்டோடு வரேன். டாட்டா பாய்.